இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் வாழும் காலம் எப்படி இருக்கிறது என்பதை 2570 வருடங்களுக்கு முன்பே எசேக்கியா என்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணுதல், பரதேசிக்கு திக்கற்றவனுக்கு விதவைகளை அயலானை ஒடுக்கி இடுக்கன் செய்கிற காரியம், அபாண்டம் பேசுகிற காரியம், முறைகேடுகள், அயலானுடைய மனைவியோடே அருவருப்பை செய்தல், தூரஸ்திரியை பலவந்தம் பண்ணுதல், மருமகளை தீட்டுப்படுத்துதல், பரிதானம், வட்டி, புலிசை வாங்குதல், தேவனை மறந்து விட்டு போகுதல் என்று பல காரியங்கள் இருப்பதாக எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கும் இவைகளை நாம் காண முடிகிறது. இவர்களுக்கு தேவன் நியாயத்தீர்ப்பிலே, அதாவது தேவனுடைய கோபாக்கினையின் நாட்களிலே அவர் கோபத்தை ஊற்றி அவருடைய மூர்க்கத்தின் அக்கினியினால் இவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். இப்படி செய்கிறவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைமேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் அவர் எசேக்கியா 22:30 தேவன் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க, அதாவது வாதாடி ஜெபிக்க, சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறார். மதம் காக்க உயிர் கொடுக்க துணியும் மக்கள் தனக்காக உயிர் கொடுத்த இரட்சகர் இயேசுவை அறியும்படியாய், அவரை நாடும்படியாய் மன்றாடும் ஒரு கூட்டம் தேவனுக்கு தேவை. மூசே என்ற தலைவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது அவர்களுடைய முரட்டாட்டத்தாலும் வணங்கா கழுத்தாலும் நடந்து கொண்ட அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்களை அழித்து விடுகிறேன் என்று தேவன் எழும்பும்போது, வேண்டாம், என் பெயரை நீங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுவிட்டு என் ஜனங்களை அழிய விடாதேயும் என்று மன்றாடி ஜெபித்தான். இப்படி ஜனங்கள் அழிவுக்கு தப்பும்படியாய் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஆட்களை தேவன் தேடுகிறார். நினிவே என்ற பட்டணத்திற்கு அழிவை குறித்து தீர்க்கதரிசி யோனா மூலம் தீர்க்க தரிசனத்தை தேவன் உரைக்க சொன்னார். அதை கேட்ட அந்த ஜனங்கள் உடனே ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார். பிரதானிகளும் நாட்டு மக்களும் தம் பொல்லாத வழிகளை விட்டு தங்கள் கையின் கொடுமைகளையும் விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். மிருகங்களும் ஆடுகளும் கூட ருசி பாராமல் மேயாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசத்தில் இருந்தது. தேவன் அவர்கள் கிரியைகளை கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் என் ஜீவனை கொடுத்தேன், என் இரத்தம் முழுவதும் சிந்தியிருக்கிறேன். இந்த ஜனங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை சுமந்து தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு கிறிஸ்துவும் இன்று வரையில் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விட்டு உங்கள் கண்ணின் கருவழியை சும்மா இருக்க விடக்கூடாது. ஜனங்களிடம் ஒப்பாரி வைக்க, உங்களுடைய காரியங்களை குறித்து ஜனங்களிடம் ஒப்பாரி வைக்க வேண்டாம். அவர்கள் தூற்றி திரிவார்கள். அவர்கள் வாய்க்கு அவலாய்தான் மாறும் உங்கள் வீட்டின் காரியங்கள். எழுந்து ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே தேவனை கூப்பிட்டு ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை தண்ணீராய் ஊற்றிவிடுங்கள். தாவீது என்ற ராஜா தன் பாவங்களுக்காய் கண்ணீரால் தன் தலையை கண்ணீராலும் நனைத்து இரவு முழுவதும் தன் தலையணையை தன் கண்களின் கண்ணீரால் நனைத்தான். இப்படி ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து
அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பது போல விழுந்து போன உங்களை, உங்கள் குடும்பத்தை, வேலையை, வியாபாரத்தை, உங்கள் பொருளாதார நிலையை, ஆவிக்குரிய வாழ்வை எடுத்து நிறுத்த அவரால் கூடும். அவர் சர்வ வல்லவர். இனி பிடுங்க மாட்டேன், நாட்டுவேன், திராட்சை தோட்டங்களை கட்டி குடியிருந்து பழரசத்தை குடித்து கனிகளை புசிக்க செய்வேன். முந்தின மகிமையை காட்டிலும் உங்கள் பிந்தின மகிமை பெரியதாயிருக்கும். வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியை அடைவீர்கள். இதுவரை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விடமாட்டார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் கூட, தேசத்துக்காகவும் பட்டணத்துக்காகவும் நாம் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் மன்றாடி வேண்டுகிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் கண்ணீரின் ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டாக்குவீர். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தை விட, சாலமோன் கட்டிய அழகிய தேவாலயத்தை விட சிறந்ததாய் விழுந்து போன எங்கள் கூடாரத்தை உம்மால் எடுத்து நிறுத்த முடியும் கர்த்தாவே. எங்கள் குடும்பம் நிலைக்கெட்டு, எங்கள் பட்டணம் சீழறிந்து, எங்கள் தேசம் தேவ கோபாக்கினைக்கு விரைந்து நிற்கிறது. மனம் இறங்குவீராக. எங்களுக்கு உண்டாகும் தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுவீராக. எங்கள் சிறையிருப்பை திருப்பி பாழானவைகளை கட்டி அதில் குடியிருக்க செய்யும். எங்கள் நடுவில் வாசம் செய்து நீரே தேவனாகிய கர்த்தர் என்று வேறு ஒருவரும் இல்லை என்று எங்களை அறியச் செய்கிற மனக்கண்களை பிரகாசிக்க செய்வீராக. எங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு உம்முடைய ரட்சிப்பை காண செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களில் எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதுபோல் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.